Yeah. Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's vacant now. Yeah, she hates me now, I made mistakes but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone, that's the only way I know. Feeling low, about to blow back up. Here I never let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. Hey guys, what's up and welcome back to Sri Divil. இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான நியான் க்ளோயிங் விக்டோரி ஆர்ட் ஃபோட்டோ எடிட்டிங்கை உங்களோட மொபைலில் எப்படி எடிட் பண்ண போகிறத பற்றி இன்னைக்கான வீடியோவில் பார்ப்போம். இதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது, கேமிங் லோகோன்னு கூட சொல்லலாம். ஸோ அதை எப்படி உங்களோட மொபைலில் அதுவும் பிக்சார்ட்டில் எப்படி எடிட் பண்ண போகிறத பற்றி இன்னைக்கான வீடியோவில் பார்ப்போம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் கூட உங்களுக்கு வீடியோ புரியாமல் போக நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கான அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. நம்ம சேனலில் இப்போலாம் புது வீடியோ போடுறோமோ, ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி, போசஸ், ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஒரு குவாலிட்டியான சேனலை ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா நம்ம சேனலை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிஜிஎம் போட்டு உள்ளுக்குள்ளே போகலாமா? ஓகே, உங்கள்கிட்ட இருக்க டூனாப் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, டூனாப் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இமேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ கரெக்டாக அந்த பாக்ஸில் வந்து அந்த இமேஜ் செட் ஆகிற மாதிரி பார்த்துக்குங்க. கரெக்டாக ஹெட்டுலேருந்து செஸ்ட் வரைக்கும் அந்த பாக்ஸில் கரெக்டாக உங்களுக்கு சூட் ஆகணும். அதாவது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இதே மாதிரி கரெக்டாக சூட்டபுளாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு கீழே ஓகே அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் ப்ராசஸிங் ஆகும், ஸோ வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஓவராலாக ப்ராசஸிங் ஆகி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வரும். இப்போ பேக் வந்துடலாம். இப்போ உங்களுக்கு ஆடு ஷோ ஆகும். ஸோ மேலே இன்டூ ஐக்கன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, சூப்பர். இப்போ இமேஜோட சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில இடம்லாம் வந்து கரெக்டாக எரேஸ் பண்ணலை. அதாவது அந்த இடம்லாம் கொஞ்சம் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு அப்ளை ஐக்கன் பக்கத்துலேயே உங்களுக்கு எரேசர் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஜூம் பண்ணிவிட்டு எந்த இடத்துல வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பார்ட் இருக்கோ அந்த இடத்தெல்லாம் பக்காவாக வந்து எரேஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு திக்னஸ் வேணுன்னா கூட இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு சைடு ஃபுல்லாக எக்ஸ்ட்ரா இருந்தால் மட்டும் பண்ணுங்கள், இல்லைனா விட்டுருங்க. எனக்கு சைடு ஃபுல்லாக இருக்குது, ஸோ அதனால் நான் எரேஸ் பண்ணியிருக்கேன். ஓவராலாக உங்களுக்கு இந்த ரெண்டு சைடு எரேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இப்போது மேலே இருக்க அப்ளை ஐக்கானை கொடுத்து டிக் பண்ணுறேங்க. ஓகே, சூப்பர். இப்போ இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்க பிக்சார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, பிக்சார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேக்ரவுண்ட் வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேக்ரவுண்ட் லிங்க்கு உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இங்கே ஆட் ஃபோட்டோஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். அதாவது டூன் ஆப்பில் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து சேஞ்ச் பண்ணிங்கள, அதுவும் ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்திங்கள, அந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு க்ராப் ஆப்ஷன் இருக்கா ரைட் ஹேண்ட் சைடில், அதை கிளிக் பண்ணுங்கள். கரெக்டாக நம்மளுக்கு அந்த இமேஜை மட்டும் க்ராப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ டிக் கொடுத்துருங்க. இப்போ அந்த இமேஜை ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இங்கே கட் அவுட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கரெக்டாக அந்த பர்சன் மேலே வந்து கரெக்டாக ட்ரா பண்ணுங்கள். ஓகே, ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே ஏரோ ஐக்கான் இருக்கா, அதை டிக் பண்ணுறேங்க. ஓகே, இப்போ கீழே ப்ரிவியூன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு எது கரெக்டாக செலக்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு அதுவே காட்டுறோம். ஸோ இங்கே செலக்ட் ஆகாத இடத்துலலாம் இருக்குது, ஸோ அதெல்லாம் எரேஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட்டாக இருக்கும், ஸோ அதை கூட எரேஸ் பண்ணுறேங்க. ஓகே, ஓவராலாக எரேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே இருக்க சேவ் ஐக்கானை கொடுங்க. ஓகே, இப்போ இமேஜை கரெக்டாக உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் கரெக்டாக இந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகே, சூப்பர். திரும்ப ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஒரு பிஎன்ஜி வந்து ஆட் பண்ண போகிறோம். இதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும்.
ஓகே, ஆட் பண்ணி பிஎன்ஜி கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக அவரோட ஃபேஸில் வந்து செட் பண்ணுங்கள். இதை ரைட் அண்ட் லெஃப்ட்டையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஓவரால் அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க எரேசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சைட்லலாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பார்ட் இருக்கும். ஸோ இங்கே எரேசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதெல்லாம் எரேஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு. ஓகே, ஓவரால் எரேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கொடுத்து டிக் பண்ணுறேங்க. இங்கே டிக் பண்ணிடலாம். உங்களுக்கு பார்க்க இப்படி தான் இருக்கும். திரும்ப ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு பிஎன்ஜி வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஆட் பண்ண பிஎன்ஜி கொஞ்சம் பெருசாக்கிடலாம். கரெக்டாக அதை வந்து கீழே டவுனில் வந்து கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா யூஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். யூஜ் வந்து ஒரு 140க்கு செட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் பேக்ரவுண்ட் இருக்க கலருக்கும் நம்ம கொடுத்த கலருக்கும் கரெக்டாக செட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இங்கே பிரைட்னஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். இது ஒரு 40க்கு செட் பண்ணலாம். 40. ஓகே, நெக்ஸ்ட்டு கான்ட்ராஸ்ட் இதுவும் ஒரு 40 செட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே ஹைலைட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஹைலைட் வந்து ஒரு 60க்கு செட் பண்ணுங்கள். ஓகே, சூப்பர். திரும்ப லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இங்கே ஷேடோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஷேடோ வந்து ஒரு 50க்கு செட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே சேச்சுரேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். சேச்சுரேஷன் வந்து ஒரு 60க்கு செட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ டிக் கொடுத்துருங்க. ஓகே, திரும்ப ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஆட் பண்ண பிஎன்ஜி கொஞ்சம் பெருசாக்கிடலாம். கரெக்டாக கீழே டவுனில் வந்து செட் பண்ணுங்கள். செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இங்கே பிளெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். இதை லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா லைட்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர். இப்போ டிக் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட்டு திரும்ப ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு பிஎன்ஜி வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த ஹை பிஎன்ஜி வந்து அதாவது அந்த ஹைஸை வந்து கரெக்டாக அவரோட ஐஸுக்கு மேலே வந்து செட் பண்ணுங்கள். கரெக்டாக ஒன்று மட்டும் செட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இப்போ ஒன்று மட்டும் தான் செட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க எரேசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு ஐஸில் வந்து கரெக்டாக உட்காரல. ஸோ எரேசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து எரேஸ் பண்ணிடலாம். ஓகே, சூப்பர். இப்போ டிக் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட்டு திரும்பவும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டூப்ளிகேட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது ரெண்டாவது ஐஸில் இது கரெக்டாக செட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ டிக் பண்ணுறேங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு ஐஸுக்கும் பக்கா வந்து செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு திரும்ப ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இந்த ஏர் பிஎன்ஜி வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணுங்கள், வேணான்னா விட்டுருங்க. எனக்கு ஆட் பண்ணணும்னு தோணுச்சு, ஸோ நல்லாயிருக்குமேனு ஆட் பண்ணுறேன். கரெக்டாக அவரோட ஹெட்டுக்கு மேலே வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துலாம் கருப்பாக இருக்கும். அதே மாதிரி சைட்லலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்ட் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க எரேசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடம்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தோணுதோ அந்த இடத்துல எரேஸ் பண்ணுறேங்க. ஓகே, இப்போ டிக் கொடுத்துருங்க. திரும்ப கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ டிக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இங்கே ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா,
இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜை சேவ் பண்ணுறங்க. ஓகே, உங்கள்கிட்ட இருக்க லைட் ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. உங்கள்கிட்ட லைட் ரூம் அப்ளிகேஷன் இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள், லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, லைட் ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிக்சார்ட்டில் ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணிங்கள, அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ அந்த ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோவில் எந்த விதமான செட்டிங்ஸும் சேஞ்ச் பண்ணாதீங்க. இங்கே ஒரு ப்ரீசெட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட் ரூம் வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே 3 டாட் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். இது லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இங்கே காப்பி த செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் டூல்ஸ் வந்து டிக் பண்ணாமல் இருக்கும், அதை டிக் பண்ணிவிட்டு மேலேயும் டிக் கொடுத்துருங்க. ஓகே, சூப்பர். இப்போது நம்ம பிக்சார்ட்டில் எடிட் பண்ண ஃபோட்டோவை எடுத்துக்கலாம். இதில் மேலே 3 டாட் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பேஸ்ட் த செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். ஓவராலாக பார்த்தீங்கன்னா அது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். ஸ்கின் கலரை பாருங்கள், பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். அந்த ஏர் கலரை பாருங்கள், பிஃபோர், இது ஆஃப்டர். உங்களுக்கு அந்த மேலே இருக்க ஏருக்கும் சைடில் இருக்க ஏருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதாவது பிஃபோரில் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆஃப்டர் த செட்டிங்ஸ் நான் கொடுத்த ப்ரீசெட்டில் இருக்க எல்லா செட்டிங்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு எதுவுமே வராது, வேறு லெவலாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், பேக்ரவுண்ட் கலரை பாருங்கள், பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். ஓவராலாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இமேஜ் பார்க்க இப்படி தான் இருக்கும். Music. Send rocks across the pavement, hoping they will cave in, swallow me whole. Wonder why my கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஒன் பண்ணுறேங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. நம்ம சேனலில் எப்போல்லாம் புது வீடியோ போடுறோமோ, ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி போசஸ், ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்டு நிறைய பேர் வந்து தம்ப்லைனில் ஒரு ஃபோட்டோவும் உள்ள வீடியோவில் வேறு ஒரு வீடியோவும் இருக்கும், வேறு ஒரு இமேஜ் இருக்கும், ரெண்டுத்துக்கும் சுத்தமாக செட் ஆகுது. நான் தம்ப்லைனில் எப்படி ஒரு ஃபோட்டோவை போடுறனோ அதே சேம் ஃபோட்டோ தான் உங்களுக்கு வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எனக்கு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக காட்டி வியூஸ் வாங்கணும்னு ஆசைலாம் கிடையாது. நேர்மையாக காட்டி உங்களுக்கு எப்படி பண்ணணும், இதே மாதிரி நீங்கள் பண்ணும்போது பக்காவாக நான் என் ஃபோனில் பண்ணுறேன்னா அதே உங்கள் ஃபோனில் நீங்கள் பண்ணும்போது இதே மாதிரி வரணும். உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் நிறைய எஃபர்ட் போட்டு பண்ணுறேன். ஸோ முடிஞ்சளவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சேனல் அவ்வளோ பெரிய க்ரோத் ஆகலை. ஸோ நிறைய பேருக்கு வந்து தெரியல. ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோஸை மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இப்படி ஒரு சேனல் இருக்குதுன்னு தெரிஞ்சுப்பாங்க. அண்டு நம்மளுக்கும் இன்னும் கொஞ்சம் பவர் இன்க்ரீஸ் ஆகும். சப்ஸ்கிரைபர்ஸும் கூடுவாங்க, நம்ம ஃபேமிலியும் இன்னும் கொஞ்சம் பெருசாகும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புகிறேன். அண்டு என்ன எங்கேயாவது ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி, என்னோடய ஃபேஸ்புக் அக்கௌண்ட், என்னோடய ட்விட்டர் அக்கௌண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென் டாடா பை ஃப்ரம் எஸ்டி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. டாட்டா பை.